இப்போ ரெண்டாவது பார்த்து நிறைய படங்கள் வந்து தோல்வி அடையும் சாமி அது என்ன காரணம் கூட இல்லை, மக்களோட விருப்பம் தாங்க. மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ 10 வருஷம் முன்னாடி வந்து ஓடிடி இல்லை, இப்போ ஓடிடி வந்துருச்சு. ஓடிடியில் வந்து கரோனா பீரியடில் வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க. அவங்களும் என்ன சொல்கிறது, அவங்களோட டேஸ்ட்டும் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் பண்ணுறது தான் நம்ம சாமர்த்தியம். அதுதான் நான் சொல்லுவேன். மத்திய பட்ஜெட் பார்க்கல சொல்லியிருந்தீங்க, ரெட்டை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாங்க. இப்போ நினைக்கிறீங்களா மத்திய அரசாங்க நடவடிக்கை மேற்கொண்டு பட்ஜெட்டில் வரும்? இல்லை, பண்ண நல்லது. ஏன் பண்ணன்றது தான் என்னோட கேள்வி. இது இவ்வளோ அப்பட்டமாக வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நாட்டில் அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல, ஏன் யாருமே வந்து ஒரு முறையாக வந்து போய் சொல்லலை, ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது, எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இத்தனை மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து இப்படி நடக்குது அப்படின்றது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. போன அரசாங்கமும் சரி, இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க. சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அது மட்டும்தான் நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமாக இருக்கும்னா காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய படங்கள் வாங்குறது இல்லை. சின்ன படங்கள் வந்து அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்குது இந்த வருஷம். இப்போலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்குது. அந்த 10 பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. தீபாவளி, ஆயுத பூஜை, டிசம்பர் 25 அப்படின்ட்டு. ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க. பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியா வந்து நான் சொல்றேன், இது சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். அடுத்தடுத்து இப்போ தமிழகத்தில் வந்து நிறைய படுகொலைகள், தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே போல் நாம் தமிழ் கட்சி மாதிரி அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி சமூகத்தில் இல்லை, லா அண்ட் ஆர்டர் வந்து நடக்குது, நடக்கலன்னு நான் சொல்லல. லா அண்ட் ஆர்டர் நடக்குது. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு. ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு. அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நிறைய குரல்கள் வந்து இது நல்லது நினைக்கிறேன் சார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் வந்து சினிமா துறையிலிருந்து இப்போ அதிகமாக வராது. அரசுக்கு எதிராக இல்லை சார். அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும்? போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே. ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பணித்துறை உங்களோட பொது பணித்துறை பண்ணாலே போதுமே. எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும்? சினிமா துறையே இருக்கட்டுமே. அதுதான் சொல்லுவேன். உங்களோட அடுத்த கட்ட அரசியல் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் வரும்போது வரும், பெரிய பட்டியல் இருக்கும். மல்டிப்ளெக்ஸில் போய் நீங்கள் எப்படி வந்து 6 படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்கள் எந்த படம் விருப்பப்பட்டு நீங்கள் இப்போ படம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும். நேரடி அரசியல் களத்தில் இறங்குறீங்க. அது நான் இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும். இறங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேற வழி இல்லை. மக்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று. இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்தது. ஏங்க 70 வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாமல் வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில் அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லது. எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம். நாங்கள் அரசியல்வாதிகள் ஆகணும். அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும்போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் வராங்க.
அதுதான் ஒன்று. தேங்க்யூ.